ஹலோ கைஸ், இட்ஸ் மீ PYR கதி. கர்நாடகாவில் தர்ஷன் அப்படிங்கிற ஒரு டாப் ஆக்டர் இருக்காரு. அவர் மேலே வந்து கொலை கேஸ் விழுந்திருக்கு. இப்போ ஒரு ஹீரோ மேலே வந்து ஒரு கேஸ் விழுதுன்னா அவர் நடித்த படத்தில் வந்து டேரக்டருக்கும் ஹீரோவுக்கும் வந்து பணம் பிரச்சனை இல்லை வந்து வேற ஏதாச்சும் கருத்து வேறுபாடு, அவர் சொல்றது செய்யாமல் இருக்கிறது. ஸோ இது மாதிரி வேணா வந்து கேஸ் விழுமே தவிர ஒரு கொலை கேஸ் அப்படிங்க விழுவுறது வந்து ரொம்பவே ஒரு ஆச்சரியக்குரியவான ஒரு விஷயம்தான். ஸோ இந்த தர்ஷன் அப்படிங்கிறது வந்து கர்நாடகாவில் டாப் ஹீரோவில் ஒருத்தவர். நம்ம ஊரில் வந்து எப்படி கமலே, ரஜினி, அப்புறம் விஜய் அப்படிலாம் இருக்காங்களே, ஸோ அது மாதிரி டாப் ஹீரோவில் ஒருத்தவர் தான் வந்து தர்ஷன். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் வந்து ஒரு கொலை பண்ணியிருக்காரு. அதுவும் யாருன்னு பார்த்தா தன்னோட ஃப்ரெண்டையோ இல்லை கூட உள்ளவங்களோ இல்லை வீட்டில் உள்ளவங்களையோ அப்படிலாம் கிடையாது, சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளை தான் அவர் வந்து கொலை பண்ணியிருக்காரு. இந்த ஒரு 2 இன்சிடென்ட்டுமே எங்கே நடக்குதுன்னா, கிட்டத்தட்ட இந்த ஒரு கதையில் வந்து ஒரு 2 இன்சிடென்ட் நடக்குது. அது வந்து பெங்களூரில் ஒரு இன்சிடென்ட் நடக்குது, இன்னொன்று வந்து சித்திரதுர்கா அப்படிங்கிற ஒரு இடத்துல நடக்குது. ஸோ பெங்களூருக்கும் சித்திரதுர்காவும் இடைப்பட்ட தூரம் வந்து கிட்டத்தட்ட வந்து 200 கிலோமீட்டரு. ஸோ பெங்களூர் வேற எங்கேயோ இருக்குது, சித்திரதுர்கா இங்கே இருக்குது. ஸோ இந்த 2 இடத்துலையுமே ஒரு 2 இன்சிடென்ட் நடக்குது. அந்த 2 இன்சிடென்ட்டுமே வந்து ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு இன்சிடென்ட் தான். ஆனால் வந்து இந்த ரெண்டுமே நடந்துச்சுல சம்பவங்கள். ஸோ இது ரெண்டுமே வந்து இந்த கொலைக்கான ஒரு காரணமாக தான் இருந்துச்சு. ஸோ பெங்களூரில் என்ன நடந்துச்சு, சித்திரதுர்காவில் என்ன நடந்துச்சு, இது ரெண்டுத்துக்கும் இந்த கொலை, இந்த தர்ஷன் செஞ்ச கொலைக்கும் என்ன சம்மந்தம், இவர் யாரை கொலை பண்ணாரு அப்படின்னு பார்த்தா ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு பீப்புள், ஒரு சாதாரண ஒரு மனிதனை, சாதாரண ஒரு ஆள், ஸோ நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஒரு ஆள், இவர் மாதிரி ஒரு பெரிய ஆளையோ ஒரு பணக்காரனையெல்லாம் கொலை பண்ணல, சாதாரணமாக தன்னோட வீட்டு உழைச்சி போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு சாதாரண ஆளை தான் இவர் வந்து கொலை பண்ணியிருக்காரு. ஸோ பெங்களூரில் என்ன நடந்துச்சு, சித்திரதுர்காவில் என்ன நடந்துச்சு, இது ரெண்டுத்தையும் பார்த்தோம்னா, இது பெங்களூரில் நடக்கிறதுக்கு முன்னாடி சித்திரதுர்காவில் என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே என்ன நடந்துச்சுன்னா, ரேணுகா சுவாமி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இவர் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அந்த மெடிக்கல் இருக்குல்ல, ஸோ அங்கே மெடிக்கலில் வேலை பார்த்துருக்காரு. இவருக்கு வந்து அம்மா, அப்பா, அப்புறம் வந்து கல்யாணம் ஆகி அந்த ஒய்ஃப் இருக்காங்க. அந்த ஒய்ஃப் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு நார்மலான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க குடும்பத்துக்காக வந்து ரேணுகா சுவாமி வந்து உழைச்சி போட்டுக்கிட்டு நல்லா சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக எப்போனா இந்த மாதம் ஜூன் 8ஆம் தேதி இவர் வந்து எப்போதும் போல் வேலைக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வரல. ஸோ வீட்டுக்கு வராத ரேணுகா சுவாமியோட அம்மாவும் அப்பாவும் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, பையனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி கால் பண்ணி என்னென்னமோ தேடி பார்க்குறாங்க. ஆனால் இவர் வந்து ரேணுகா சுவாமி வந்து வீட்டுக்கு வரவே இல்லை, ஃபோனும் அட்டனும் பண்ணலை. ஸோ இதெல்லாம் தெரிஞ்ச உடனே என்ன ஆகுது, ரேணுகா சுவாமியோட அம்மா அப்பா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி, ஓகே எப்போதும் போல் போலீஸ்க்கு வந்து ஒரு ஆள் தொலைஞ்சி போயிட்டான் அப்படிங்கிறது வந்து ஒரு தேடுவாங்க. ஸோ அது மாதிரி தேடும்போது என்ன ஆகுதுன்னா, இவங்க போலீஸ் ஒரு பக்கம் தேடுறாங்க, அப்புறம் ரேணுகா சுவாமியோட அம்மா அப்பாவை வந்து ஒரு பக்கம் ஃபோன் அடிச்சுட்டு கால் பண்ணிக்கிட்டு தேடிட்டு தான் இருக்காங்க. பட் கடைசி வரைக்கும் ரேணுகா சுவாமி வந்து கிடைக்கவே இல்லை. ஸோ அடுத்த நாள் ஜூன் 9ஆம் தேதி என்ன நடக்குதுன்னா, நம்ம ஊரில் வந்து அப்போ வந்து குரூப் 4 எக்ஸாம் நினைக்கிறேன், ஜூன் 9th அன்னைக்கு குரூப் 4 எக்ஸாம் நினைக்கிறேன். ஸோ அப்போ என்ன நடக்குது, அன்னைக்கு காலையில் அந்த சித்திரதுர்கா அப்படின்னு ஒரு சொன்னேன். ஸோ அந்த ஊரில் வந்து ஒரு பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜுக்கு அடியில் வந்து ஒரு இறந்து போன ஒரு பாடி இருக்குது. ஸோ இந்த பாடி கடந்த உடனே அங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்கவே இல்லை. இருட்டு நேரத்தில், இதுதான் நைட் நேரத்தில் வந்து அங்கே போட்டு போயிருக்காங்க. அந்த வழியாக வேறு யாரோ போனதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ போலீஸ் அங்கேருந்து வந்து அது யார் அப்படின்ட்டு விசாரணையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விசாரணை, இது யார், இந்த பாடி யார், இங்கே யார் போட்டா, இது யார் கொலை பண்ணிட்டு போனாங்களா, இல்லை ஏற்கனவே தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிட்டாங்களா, ஸோ இப்பெல்லாம் ஒரு விசாரணை நடந்துட்டு இருக்கிறப்போ, இன்னும் இந்த பக்கம் வந்து சித்திரதுர்காவில் வந்து இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா பெங்களூரில் வந்து என்ன நடக்குதுன்னா, தர்ஷன், அதாவது அந்த ஆக்டர் சொன்னேன், ஸோ அவர் ஃபேமிலியில் வந்து ஒரு பல பிரச்சனைகள் நடக்குது. ஏன்னா வந்து தர்ஷனுக்கு வந்து ஏற்கனவே வந்து விஜயலட்சுமி அப்படிங்கிறவங்களோட கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இவன் நினச்சிருந்தா, ஏன்னா ஒரு பெரிய ஆக்டர், இவன் நினச்சிருந்தா வந்து இவர் 4 பேருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா இவருக்குன்னு ஒரு பொண்டாட்டி புள்ள அப்படின்னு இருக்கு. ஸோ இவர் கூட வந்து இவர்னாலே வந்து இவர் சந்தோஷமாக வாழ்ந்துடலாம். ஆனால் அவர் இப்படி வாழாமல் என்ன பண்ணியிருக்காரு, பவித்ரா பவுடா அப்படிங்கிற ஒருத்தவங்க, ஸோ அவங்க கூட வந்து 10 இயர்ஸாக வந்து திருமணத்தை தாண்டி, அதாவது லிவிங் ரிலேஷன்ஷிப், ஸோ அது மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து இவங்க இருந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி விஜயலட்சுமி அப்படிங்கிறவங்க கூட ஒரு குழந்தையும் இருக்குது. ஸோ பவித்ரா பவுடா அப்படிங்கிறவங்க, அவங்களும் ஒரு ஆக்டர் தான். ஸோ இவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க. ஸோ இப்படி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவுடனே இவங்களுக்கு விஜயலட்சுமி வந்து தெரியல. பட்
ஒரு போஸ்ட் இவங்க வந்து அந்த பவித்ரா பவுடா அவங்களுடைய குழந்தைக்கு வந்து பர்த்டே பார்ட்டியில் வந்து ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்லேயோ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணாங்க. போஸ்ட் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா, விஜயலட்சுமிக்கு வந்து பிடிக்கல. என்னடா நம்ம புருஷனை வந்து இப்படி இவ்வளோ தூரம் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காளே அப்படின்ட்டு விஜயலட்சுமி என்ன பண்ணுறாங்க, பவித்ரா பவுடாவுக்கு வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ கமெண்ட் பண்ணி அங்கேயே ஒரு சோஷியல் மீடியாவிலே ஒரு சண்டை நடக்குது. ஸோ சண்டை நடந்த உடனே அந்த தர்ஷன் அப்படிங்கிறவங்க ஒரு ஆக்டர், ஒரு சாதாரண ஆள்னா இது வந்து குடும்ப பிரச்சனையாக முடியும். ஸோ இவர் ஒரு ஆக்டர், அதனாலே வந்து என்ன நடக்குதுன்னா, பீப்புள்ஸ் கிட்ட, அதாவது மக்கள் நம்மள மாதிரி ஒரு மக்கள்கிட்ட இந்த இந்த ஒரு நியூஸ் வந்து பரவ ஆரம்பிச்சிது. ஸோ பரவ ஆரம்பித்த உடனே யார் மேலே தப்பு? பவித்ரா பவுடா மேலே தான் தப்பு. ஏன்னா வந்து விஜயலட்சுமி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு தர்ஷன் கூட அது மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும், போஸ்ட் பண்ணணும். ஸோ இது மாதிரி ஃபோட்டோலாம் இது மாதிரிலாம் போஸ்ட் பண்ணோன்னா அவங்களுக்கு எல்லாருமே வந்து என்ன பண்ணிட்டாங்க, பவித்ரா பவுடா மேலே ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து இவங்க மேலே வந்து நிறையா கமெண்ட் பண்ணுறது, நிறையா வந்து சொல்லக்கூடாத இதெல்லாம் மெசேஜ் வீடியோஸ் அது மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ யாருன்னு கூட தெரியாத, ஏன்னா வந்து தர்ஷனுடைய ஃபேன்ஸ் தான் வந்து அவங்கள வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ கரெக்டாக, ஏன்னா வந்து என்னடா நம்ம தலைமை இதிலே வந்து இப்போ வாழ்க்கையிலே வளர்றாளே, அது ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ட்டு கூட இவங்க வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ இப்படி பண்ணிட்டு இருக்கிறப்போ பவித்ரா பவுடாவுக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க. ஸோ வேற யார்கிட்ட சொல்ல முடியும்? சம்மந்தப்பட்ட தர்ஷன்கிட்ட தான் சொல்ல முடியும். ஸோ இவங்க தர்ஷன்கிட்ட சொல்கிறப்போ என்ன நடக்குது, இது மாதிரி எனக்குலாம் மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது, ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு இவங்களுக்குள்ளேயே ஒரு கான்வர்சேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ப்ளஸ் விஜயலட்சுமி அவங்களும் வந்து பவித்ரா பவுடா அவங்கக்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பிரச்சனை வந்து பெங்களூர் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு பிரிட்ஜில் வந்து ஒரு கொலை பண்ணிட்டு ஒரு ஆள் வந்து கிடக்குறாங்க அப்படி சொன்னேன். ஸோ இறந்து போய் பிரிட்ஜு கடையில் கிடக்குறாங்கன்னு சொன்னேன். ஸோ அவங்க யார் அப்படின்னு அவங்க வந்து விசாரித்து பார்க்கும்போது போஸ்ட்மார்ட்டத்துக்கு வந்து அனுப்புகிறாங்க. ஸோ போஸ்ட்மார்ட்டத்துக்கு வந்து அனுப்புகிறப்போ ரொம்பவே ஒரு மோசமான ஒரு நியூஸை வந்து வெளியிடுறாங்க. அது என்னென்னா வந்து காணாமல் போனாங்கன்னு சொன்னேன் ரேணுகா சுவாமி. ஸோ அவங்க தான் அப்படின்ட்டு வந்து கண்டுபிடிக்கப்படுது. ஸோ கண்டுபிடிக்கப்படுறப்ப இது யார் கொலை செஞ்சா, அதில் இன்னொன்று என்னென்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன ஆகுதுன்னா, பெல்ட்டால் அடித்தது, அப்புறம் வந்து தலையில் அடித்தது, அப்புறம் வந்து கட்டையால் அடித்தது. ஸோ இது மாதிரி ரொம்பவே டார்ச்சர் பண்ண ஒரு விஷயமா வந்து இதெல்லாம் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து காமிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து யாரோ கொலை பண்ணிட்டு தான் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு தெரிய வருது. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, அவங்க போயிட்டு போலீஸ் போயிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கிறப்போ அந்த இடத்துல வந்து தர்ஷனுடைய ஃபோன் கால், அந்த ஃபோன் கால் வந்து நம்பர் வந்து ட்ராக் பண்ணுறாங்க. இந்த நம்பர் வந்து ஆக்டிவாக இருந்துருக்கு. ஸோ பெங்களூரில் இருக்க தர்ஷனுடைய நம்பர் வந்து எதுக்கு ஒரு ஆக்டரோட நம்பர் வந்து இவர் இறந்து போன இடத்துல வந்து இருக்கணும் அப்படின்ட்டு இவங்க வந்து விசாரிக்க போது தான் தெரியுது. ரேணுகா சுவாமி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பவித்ரா பவுடா, ஏன்னா அவங்க இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து நிறையா மெசேஜெல்லாம் அனுப்பியிருக்காங்க. ஒரு தப்பான மெசேஜ், அது வந்து தவறான ஒரு மெசேஜெல்லாம் வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ எதுக்கு இது மாதிரி அனுப்பணும்? எல்லாருமே அனுப்பியிருக்காங்க. ஸோ நம்மளும் அனுப்புவோம். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து பவித்ரா பவுடாவை திட்டி அனுப்பியிருக்காங்க. ஸோ திட்டி அனுப்பும்போது ரேணுகா சுவாமி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களும் வந்து திட்டி அனுப்புவோம் அப்படின்ட்டு இவரும் கண்ணாமண்ணான்னு இப்போ தப்பாக வந்து பேசி இது மாதிரி மெசேஜ் வந்து அவங்க சோசியல் மீடியாவில் அவங்களுக்குன்னு பவித்ரா பவுடாவுக்குன்னு தனியாக வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஸோ இதை பார்த்த உடனே இதை போயிட்டு அவங்க சொன்னாங்கன்னு சொன்னாங்க, பவித்ரா பவுடா வந்து தர்ஷன்ட்ட இந்த மாதிரி மெசேஜ் வருது அப்படின்னு சொல்கிறப்போ வந்து இந்த ஒரு ஆள்கிட்ட மட்டும் எனக்கு ரொம்ப மோசமாக மெசேஜ் வருது, மற்ற ஆளுங்கள்கிட்ட கூட நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறேன், ஆனால் இவங்க வந்து ரொம்ப மோசமாக பண்ணுறாரு அப்படின்னு சொன்ன உடனே இது யார் என்னன்னு ட்ராக் பண்ணிவிட்டு தர்ஷன் போயிட்டு என்ன பண்ணான்னா, ரேணுகா சுவாமியை வந்து நான் வந்து உன்னை மீட் பண்ணலான் இருக்கேன், நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி மீட் பண்ணலான்னு சொல்கிற போது என்ன நடக்குதுன்னா, அவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு வரல, கடத்திட்டு வந்துடுறாங்க. ஸோ கடத்திட்டு வந்து இந்த தர்ஷன் கூட ஒரு ஆக்டர் கூட வந்து எப்போயுமே வந்து பாதுகாப்புக்கு பவுன்சர்ஸ்லாம் இருப்பாங்களே. ஸோ இது மாதிரி பவுன்சர்ஸ்லாம் இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, அவங்க மூலியமாக வந்து ஒரு ஷெட்டு, அதாவது அவங்களுக்குன்னு ஒரு ஷெட் வச்சுருப்பாங்களே, ஸோ யாருமே வராத ஒரு ஷெட்டு. ஸோ அந்த ஒரு ஷெட்டில் வந்து வச்சு அவங்கள வந்து ரேணுகா சுவாமியை வந்து ரொம்பவே சித்திரவதை பண்ணி பெல்ட்டால் அடித்து ரொம்பவே துன்புறுத்தி அதுக்கப்புறமா கொண்டிருக்காங்க. ஸோ கொன்னதுக்கு அப்புறமா நீ இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ, நீ பிரிட்ஜு கடையில் தூக்கி போட்டுரு, யாருக்கும் தெரியாது அப்படின்ட்டு தூக்கி போட்டுறாங்க. ஸோ இந்த ஒரு பிரச்சனை தான் இந்த தர்ஷன் மேலே வந்து நடந்திருக்கு. இவர் எதுக்கு தேவையில்லாமல் கொன்னார் அப்படின்னா, பவித்ரா பவுடா வந்து தப்பாக வந்து ரேணுகா சுவாமி பேசியிருக்காங்க, மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் எதுக்கு இது மாதிரி பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு கோவம் வந்து தான் பண்ணியிருக்காரு. அண்டு ஒரு சோசியல் மீடியாவில் இப்போ வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறோம், ஒரு பிரச்சனை அப்படி நடக்குதுன்னா அந்த பிரச்சனையை வந்து நம்மளுக்குள்ளேயே முடிச்சிடணும். ஒரு பெரிய எல்லாருக்கும் தெரிஞ்சு ஒரு
ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயத்த வந்து 4 வீட்டுக்கு தெரியிற மாதிரி பண்ணோம்னா இது ஒரு கொலை விஷயம் இல்லை பெரிய விஷயமா கூட நடக்கலாம். அண்டு தர்ஷன் என்ன பண்ணியிருக்கோன்னா அவர் வந்து இது மாதிரி பண்ணியிருக்காங்க, ரேணுகா சுவாமி இது மாதிரி மெசேஜ் எல்லாம் பண்ண உடனே ஓகே அப்படின்ட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா வந்து இது மாதிரிலாம் மெசேஜ் வருது, ஏன்னா வந்து பெரிய ஆக்டர் இவருக்கு இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து போலீஸ் வந்து இப்போ சீக்கிரம் வந்து இப்போ எடுப்பாங்க. ஏன்னா வந்து சீக்கிரம் வந்து இந்த ஒரு விஷயம் வந்து ஏன்னா நிறைய பேர் இன்வால்வ் ஆவாங்க சம்மந்தமே இல்லாத ஆள். ஸோ அதனால் வந்து இந்த கேஸ் வந்து எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டு யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த விஷயத்தை வந்து சீக்கிரமாகவே முடிச்சிருப்பாங்க. பட் இதெல்லாம் இல்லாமல் இவர் என்ன பண்ணிட்டார், நான் பெரிய ஆள் எப்படின்ட்டு கோவத்தில் வந்து இது மாதிரி கொலை பண்ணிட்டாரு. ஸோ இது மாதிரி விஷயத்தெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு இதுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட்டே பண்ணியிருந்துருக்கான். ஸோ இது அப்படி அவர் தர்ஷனும் பவித்ரா பாவோடாவும் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ரேணுகா சாமி இறந்து போயிருக்கவும் மாட்டார். அண்டு இது மாதிரி கர்நாடகாவை தாண்டி திருவாரூர் எனக்கு தெரிஞ்சு அண்டு தமிழ்நாடு ஃபுல்லாகவே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இதுக்கு தேவையில்லாமல் இவ்வளோ பெரிய, ஏன்னா வந்து இதுக்கு மேலே தர்ஷனுக்கு வந்து யார் படம் நடிப்பு தருவா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஓகே, இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சின்னா PYR கதிர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.